ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா வாட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ. என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். லைக் வந்து நான் வந்து டேரோ வச்சும் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக் இந்த இதுவும் வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் ஆகாமே வந்து போகலாம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் வந்து நிறைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா அதுக்கான பர்சனல் ரீடிங் வந்து சார்ஜபிள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐதர் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணலாம், பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசுனா என்னோடய நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனிதா. ஐம் அ டேரோ ரீடர். kindly subscribe, like and share. It means a lot to me. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். It means a lot to me. Thank you so much for everything, for your support and for your share and for your like, for each and everything. நம்ம வந்து இன்றைக்கி மூணு செட்ஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 3 செட் அப்படின்னா லைக் நீங்கள் ஒரு நம்பர் வந்து நினச்சி வச்சுக்கோங்க. ஸோ 3 பைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைக் ஏபிசி அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படின்றத நீங்கள் நல்லா யோசித்து உங்களோட மனசாட்சி, உங்களோட இன்ட்யூஷன் என்ன நம்பர் சொல்லுதோ அந்த ஏபிசி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஏபிசி அதுலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. இது வந்து கைடன்ஸாக, இதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. இது வந்து ஒரு கைடன்ஸ். நான் கொடுக்குற கைடன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்குது. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். எஸ். ஸோ ஏபிசி இதான் வந்து 3 கார்டு. ஸோ இது வந்து லைக் ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நான் ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுப்பேன். ஸோ அதில் வந்து என்ன மெசேஜ் சொல்ல வருது, என்ன பிளெஸிங்ஸ் வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதை தாண்டி அட்வைஸ் கார்டும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து இது வந்து ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா நம்ம கார்ட் ஷஃபிள் பண்ணி வந்து எடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் சில பேருக்கு வந்து டைம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணால். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கீழே இருக்குள்ள அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து இருக்கும் 1.25 1.5 இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பேசுகிறது வந்து ஸ்லோவாக இருக்குது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா 1.25 கூட நீங்கள் வந்து வந்துச்சு பாருங்கள். ஸோ தட் நீங்கள் நான் சொல்கிற எந்த ஒரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து லைக் லைக் தள்ளி போய் பார்க்குறதுக்கு அந்த ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் தி கார்ட் ஏ வந்து பீப்புள். கார்டே வந்து என்ன பிளெஸிங்ஸ் வந்து நம்மளை நோக்கி வந்து வருது அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே. வாவ், சூப்பர். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த கார்டோட எண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா த ஹை ப்ரீஸ்டர்ஸ், த 4 ஆஃப் கப்ஸ், த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகுது. என்ன ஒரு பிளெஸிங்ஸ் தரப்போகுது அப்படின்னு வந்து கேட்குறச்சு ஐம் கெட்டிங் த எம்ப்ரஸ் கார்டு ஹியர். ஓகே. இந்த எம்ப்ரஸ் கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அபண்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நிறைய அபண்டன்ஸ்க்கு வந்து கொடுக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த எம்ப்ரன்ஸ் கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சன் கார்டும் வந்து வந்திருக்கு, விச் இஸ் நோ வெரி பாசிட்டிவ் சைன் இஃப் யூர் லுக்கிங் அவுட் ஃபார் ப்ரெக்னன்சி ஆர் சம்திங். ஸோ அது வந்து ரொம்ப பாசிட்டிவான சைன் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ப்ரெக்னன்சி. ஏன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்து டினோட்ஸ் அ ப்ரெக்னென்ட். அந்த சன் கார்டு ஆல்சோ மேபி வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னன்சி வந்து நல்ல நியூஸாக வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் இன் ரிவர்ஸ், இது மட்டும் இந்த ஜஸ்டிஸ் இன் ரிவர்ஸில் இருக்குது. அதை நம்ம என்னன்றது வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே சில விஷயங்கள் முடிவுக்கு வந்து சில விஷயங்கள் ஓகே, அந்த விஷயங்களை தாண்டி யுவர் ஓல்டு பெயின் சஃபரிங் சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த க்ரோத், அந்த அபண்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அன்ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இருந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து முடிவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து வரப்போம். ஏன்னா
க்ரோத் இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, ப்ராஸ்பரிட்டி இருக்குது. சில விஷயங்கள் வந்து நர்ச்சரிங் வந்து ஆக போகுது, நமக்கு வந்து க்ரோ ஆக போகுது, எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஆக போகுது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா த சன், இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹாப்பியான கார்டு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். ஹாப்பினஸ் டினோட்ஸ் த கார்டு, அந்த ஹாப்பினஸ் அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு லைக் இந்த கார்டு தான் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சம்திங் லைக் இந்த 2 கார்டு வந்து சேர்ந்து வந்ததுனால, இந்த எம்ப்ரஸ் அந்த சன் அப்படி சேர்ந்து வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா லைக் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மைண்ட், உங்களுடைய பாடி, உங்களுடைய ஸ்பிரிட், இது வந்து நம்ம எனர்ஜி தான் வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, இது வந்துட்டு லைக் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நர்ச்சரிங், அபண்டன்ஸ், க்ரோத், லைக் க்ரியேட்டிவிட்டிக்கான நிறைய. ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரொம்ப 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 வந்து நல்லா ஒர்க் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்குது. சில விஷயங்கள் ஓல்டு இஸ் கோயிங் டு டை அண்ட் நியூ இஸ் கோயிங் டு கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பிகின். ஓகே, நம்ம என்னன்றதை ஃபஸ்ட் நல்லாவே வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி இந்த ஜஸ்டிஸ் வந்து கார்டு வந்து ரிவர். ஓகே, ஜஸ்டிஸ் கார்டு இஸ் இன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்டிஸ்னால் நமக்கு என்ன தெரியும்? ஃபேராக இருக்கிறது, பேலன்ஸ்டாக வந்து இருக்கிறது, இல்லைன்னா கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, பேலன்ஸ்டான ஒரு விஷயம், இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தெரியும். ஸோ இப்படி வந்தது அப்படின்னா ரொம்ப இது. பட் நமக்கு வந்து லைக் தலைகீழாக வந்து லைக் ஆமாம், நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப தலைகீழாக வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏன்னா ஜஸ்டிஸ் ஏன்னா சம்திங் ஏதோ ஒரு ஃபேராக இருக்க போகிறது இல்லையோ, சம்திங் ஏதோ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, பேலன்ஸ்டாக இருக்க போகிறது இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா மேபி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு இம்பேலன்ஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது. ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த க்ரோத், இந்த அபண்டன்ஸ், இந்த ஹாப்பினஸை நோக்கி போகிறப்ப உங்களுடைய பாஸ்ட் கனெக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு பேலன்ஸ் மீதி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டுன்னு கூட நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ யூ நீட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ். ஓகே, மேபி லைக் லைக் நீங்கள் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ யூ நீட் டு டேக் ஆக்ஷன்ஸ் ஆன் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு இது வந்து சொல்ல வருது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆரக்கிள் ரீடிங் என்ன சொல்கிறது அப்படின்றதும் பார்த்துக்கலாம். ஓகே, what's the message you want to show for the people for the card here? What is the message you want to show for the people for the card here? Show me the cards, please. Show me the cards, please. Wow, I always trust the direction of the universe and I know I'm being guided. Okay, you always trust the process of the universe. Universe மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ட்ரஸ்ட் த காட், யூ ட்ரஸ்ட் த பவர் விச் இஸ் பியாண்ட் யூ. ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்மனம் அனுப்புவீங்க. அதை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய பயணம் வந்து போயிட்டுருக்கு. அந்த பயணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வே வந்து கைட் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பாட்டம் ஆஃப் த டெக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து என்ன கார்ட்ஸ் வந்து கிடைச்சது அப்படின்னா இன்ட்யூஷன். பிகாஸ் யூ ஆர் லிசனிங் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷன் என்ன அப்படின்றத கைட் பண்ணுறீங்க. உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட மனசாட்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட யூனிவர்ஸ் வந்து உங்களை எங்கே கைட் பண்ணுது அப்படின்றதும் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து கார்டு சொல்லுது. இன்னொரு கார்டும் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். வாட் இஸ் த ஒன் மோர் கார்டு யூ வாண்ட் டு ஷோ டு தம்? வாட் இஸ் த ஒன் மோர் கார்டு யூ வாண்ட் டு ஷோ டு தம்? there is a stream of love supporting my dreams. Okay, you still believe that like ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் லவ், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் டிரெக்ஷன், ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்குன்றதை வந்து நம்புறீங்க. பிகாஸ் நீங்கள் யூனிவர்ஸோட டிரெக்ஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான பிலீவர் நீங்கள். ஸோ அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் வந்து போயிட்டுருக்கு. அந்த பயணம் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹாப்பினஸும் வந்து கொடுக்க போகுது. அட் த சேம் டைம் அந்த க்ரோத்தும் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ அது நம்ம என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, நம்ம இங்கே வந்து பார்ப்போம். why the empress is here, why the empress is here, why the empress is here. why
the sun is here, why the sun is here, why the sun is here. Why the justice is in reverse, why the justice is in reverse, why the justice is in reverse. நான் சொன்னேன்ல சம்திங் நியூ இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிகின். சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரீபர்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க போகுது. இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களோட என்ன பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்க போகிறதுன்னு கேட்டால் சந்தோஷம் அது இது என்னென்னமோ வந்து சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அதோட எண்டு வந்து நமக்கு வந்து வந்தாச்சு. ஏன்னா இந்த ஜஸ்டிஸ் அண்ட் ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஓல்டு பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் கோயிங் டு டை, சம் நியூ பேட்டர்ன் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிரிங். அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்க போகுது. என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போகுதுன்னா இப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஐம் என்கவுண்டரிங் லாட்ஸ் ஆஃப் பெயின், லாட்ஸ் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட், ஓவர் திங்கிங் தாட்ஸ். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா உங்களுடைய க்ரோத்துக்காக. இதெல்லாம் வந்து எதுக்கு? உங்களுடைய க்ரோத்துக்காக, உங்களுடைய ஹாப்பினஸ்க்காக, உங்களுடைய பீஸ்க்காக. இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உள்ளார போங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த உண்மையான ரியாலிட்டி வந்து என்னென்னா அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் கொடுக்குது. அந்த டீப் டவுன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தான் வந்து கொடுக்குது. டெஃபினட்டாக அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸை தான் வந்து கொடுக்குது, ஒரு பீஸ் கொடுக்குது. டெஃபினட்டாக வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. இந்த சன்னும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் ப்ரெக்னென்சிக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது. கேர்ள் பேபிக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அட் த சேம் டைம் லைக் யுவர் ஹாப்பினஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூஆர் ஹீலிங் அ லாட். நீங்கள் நிறைய ஹீல் பண்ணிக்கிறீங்க. அட் த சேம் டைம் ஹாப்பினஸை நோக்கி தான் உங்களுடைய பயணம் வந்து இனிமேல் வந்து இருக்க போகுது. அந்த பீஸ், அந்த ஹாப்பினஸை நோக்கி தான் வந்து இருக்க போகுது. ஜஸ்டிஸ் கார்டு வந்து என்ன அப்படின்னா நான் சொன்னேன்னா சில விஷயங்கள் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக வந்து நீங்கள் உங்களுடைய பழைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பயந்துட்டே சொல்லி வந்து விட்டுடாதீங்க. ஏன்னா உங்களுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்து அதை டீல் பண்ணுங்கள். தைரியமாக வந்து டீல் பண்ணுங்கள். அதை வந்து தைரியமாக நீங்கள் வந்து டீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸும் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நியூ பர்த்துக்கான நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வரதான் வந்து போகுது. குட் பி த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், குட் பி த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். இந்த ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு முடிவுக்கு வந்த போதும் கண்டிப்பாக வந்து முடிவுக்கு வரும். உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் ஓவர். இந்த நியூ ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிரிங் யூ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ், லாட் ஆஃப் பீஸ், லாட் ஆஃப் அபண்டன்ஸ், ப்ராஸ்பரிட்டி. என்ன சொல்கிறது, எல்லா நல்ல விஷயங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து கொண்டு வரப்போகுது. இன்கேஸ் பாஸ்டில் நீங்கள் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பயத்தையோ, உங்களுடைய ஆங்ஸைட்டியோ, உங்களோட அந்த வெளுத்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வரும். பட் அதை நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த நியூ பிகினிங் தான் உங்களுக்கு க்ரோத், அபண்டன்ஸ், ஹாப்பினஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகுது. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறீங்க. அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 அழகாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதை மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க, அதை நோக்கியே வந்து போகும். ஓகே, நமக்கு அவுட்கம் வந்து என்ன அப்படின்றதும் வந்து பார்ப்போம். ஓகே, what is the outcome of the situation? நான் சொன்னேன்ல அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. குட் பி ட்ராவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. அட் த சேம் டைம் மேபி திஸ் இந்த அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்காம வந்து இருக்கலாம். நிறைய பேர் அதுக்காக உங்களோட வந்து சண்டை போடலாம். மற்றவங்கனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே தவிர, பட் திஸ் நியூ பிகினிங் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் நிறைய கொஞ்சம் பாரமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. பட் டெஃபினெட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
இட்ஸ் கோயிங் டு பிரிங் யூ லாட் ஆஃப் அபண்டன்ஸ். ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இது வந்து கொடுக்கும். மேபி இந்த இனிஷியலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கிடைக்காது. பட் நீங்கள் பொறுமையாக கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க. பட் உங்ககிட்ட இருக்குது, பட் அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். ஓகே, மேபி மற்றவங்க அது வந்து டிஸ்அக்ரி பண்ணலாம், மற்றவங்களுக்கு அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா உங்களுக்குள்ளேயே நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்து வரலாம். ஓகே, நம்ம கரெக்டான பார்த்து தான் புறமா செய்கிறோமா? ப்ளீஸ் பிலீவ் யுவர் கைடன்ஸ். உங்களோட இன்ட்யூஷன் வந்து கரெக்டாக தான் உங்களுக்கு கைட் பண்ணுது. மேபி அது வந்து உங்களுக்கு ஒரு லிட்டில் பிட் பேர்டனாக இருக்கலாம். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி நம்ம இருந்துருக்கலாம். டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஏன்னா நீங்கள் வந்து அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நியூ பிகினிங் இருக்குது. மேபி நீங்கள் இத்தனை நாள் வந்து ஒரு ஜேர்னியில் வந்து இருந்தீங்க, அந்த ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஜேர்னியை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். மற்றவங்க சொல்கிறது வந்து கேட்காதீங்க. உங்களுக்கு அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் கிவ் யூ லாட் அண்ட் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, ஒரே ஒரு கார்டு மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒய் த 5 of wands is here, why the 5 of wands is here. ஓகே, நீங்கள் செய்ய போகிற அந்த அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து இருந்துடாதீங்க. ஓகே, ஒன் ஸ்டெப் அட் அ டைம், டேக் இட் வெரி ஸ்லோ அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்வேன். இது வந்து ரிஸ்க் இன்வால்வ் ஆன் அ நியூ பிகினிங் தான். அட் த சேம் டைம் உங்களை வந்து என்ன சொல்கிறது, ஐயோ நடக்கலையே, நம்ம ஒன்று நினச்சோமே. இப்போ வந்து நான் ஒரு இடத்துல ஒரு 10 ரூபா எதிர்பார்த்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக, அதாவது ₹1 வர வேண்டிய இடத்துல நீங்கள் 10 ரூபாய் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தானே. ஓகே, அந்த ₹1 இருக்கே, அதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். ஐயோ 10 ரூபாய் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுவே உங்களுக்கு வந்து இதாகிடும், ஐயோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற இந்த நியூ பிகினிங், நீங்கள் எடுக்க போகிற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டோ இல்லை வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் ஆல்ரெடி வந்து வந்துருச்சு. ஓகே, நீங்கள் அதை நோக்கியான உங்களுடைய பயணம் தான் வந்திருக்கு. நிறைய ஹீலிங் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிட்டர் ஃபீலிங் வந்து கொடுத்தாலும் இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓகே, டெஸ்பரேட்டாக இருக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணாதீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கணும். அதாவது டெஸ்டினி என்ன அப்படின்றது முடிவு பண்ணிவிட்டு வந்து போங்க. ஓகே, எனக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து நான் ₹1 சம்பாதிக்கிறேன் அப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ₹10 சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து நினைச்சிங்கன்னா அந்த ₹10 வந்து அந்த இடத்துல ₹100 வரலையே அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போங்க. ஓவர் நைட்டில் யாரும் ஒபாமா வந்து ஆகிட முடியாது. ஓகே, ஸோ அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க யாரும் சொல்கிறதே கேட்காதீங்க. இல்லை தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் லைக் யூனோ இட் இஸ் லைக் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் மாதிரி இது வந்து. ஸோ அதை வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம கார்ட் பிக்கு வந்து பார்க்கலாம். ஸோ கார்ட் பி வந்து பிக் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் பிளெஸிங்ஸ் ஆர் கம்மிங் ஆன் யூ வே அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஃபீல் லைக் நான் ஷஃபில் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது, நான் பேசுகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் ஸ்பீட் மீட்டர் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 1.25 வச்சு பாருங்கள். ஓகே, what blessings are coming for the people of card B? What blessings are coming on the way for the people of card B? வாவ், ஹாப்பினஸ். ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. காரியவும் ரொம்ப பாசிட்டிவாக வந்தது. ஓகே, பிரின்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, பிரின்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, லைக் யூனோ மணி வரப்போகுது அப்படின்னாலும் பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு மணி வந்து இட்ஸ் ஆன் த வே அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். லாட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து போடும். 10 ஆஃப் கப்ஸ். வாவ், ப்ராப்பர் என்ன சொல்கிறது, ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி நோக்கி உங்களுடைய பயணம். ஓகே, லைக் பாட்டம் ஆஃப் த டேக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஓகே, அதை நோக்கி தான் உங்களுடைய பயணம் வந்து இருக்குது. மேபி வந்துட்டு லைக் மேபி இப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறது வந்து ஏதோ ஒரு மணி ப்ராப்ளம் வந்து இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரொம்ப வந்து கவலைப்படலாம், ஃபியர் ஆகலாம் சில விஷயங்கள் நோக்கி. பட் பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ, எல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 சாதகமாக தான் வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா
த சன் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹாப்பினஸான ஒரு கார்டு. ஓகே, ஹாப்பினஸ் கார்டு அப்படின்னு சொல்கிறத விட லைக் ஹாப்பினஸ் விட ஒரு ப்ராஸ்பரிட்டி விட நமக்கு லைஃப்பில் வந்து வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ அது வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஹாப்பினஸ் நிறைய வந்து பார்க்க முடியுது. எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஏதாவது மணி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, மணி ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால, ரெகுலர் ஹார்ட் ஒர்க்னால, கன்சிஸ்டன்சினால், ஏன்னா யூஆர் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், வெரி கன்சிஸ்டன்ட் பர்சன். ஸோ அதை நோக்கின உங்களுடைய பயணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து இருந்தாலும் கன்சிஸ்டன்சியாக ஸ்டேபிளான ஒரு என்ன சொல்கிறது மணி இன்கேஸ் இஃப் இட் இஸ் அபவுட் அ மணி அப்படின்னா அதை வந்து பார்க்க முடியுது. நிறைய க்ரியேட்டிவிட்டி வந்து பார்க்கலாம். உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்டே வந்து இருந்திருப்பீங்க, யூனிவர்ஸ்கிட்டேயோ இல்லை காட்கிட்டேயோ, ஹூஎவர் யூ பிலீவ் இன். அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ட்ரீம் வர அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் சின்ன ட்ரீம்ஸாக கூட இருந்தால் பரவாயில்லையே, அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கூட வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறத வந்து உங்களால் வந்து உணர முடியும். ஓகே, நிறைய ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப கண்டென்ட்டாக, எனக்கு இருக்கிறத வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது, உணர முடியுது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு. சன் கார்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கார்டு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு கார்டு. அந்த சன் கார்டு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஹாப்பினஸான ஒரு கார்டு அப்படின்னு நான் சொன்னேன். ஏக்கும் அந்த ஹாப்பினஸ் கார்டு வந்துச்சு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். ஓகே, நிறைய சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து உணர முடியும், நிறைய விக்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த விக்ட்ரியும் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிறைய வந்து சந்தோஷத்தை வந்து இது கொடுக்க போகுது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி, ப்ராப்பர் கமிட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பண்ணும்போது லைக் ஐயோ நம்ம வேறு பிளெஸிங்ஸ் இது நம்ம போடும்போது அப்படி தான் நினச்சேன், நம்ம பிளெஸிங்ஸ் வச்சு போடுறோமே, இன்கேஸ் ஏதாவது நெகட்டிவாக வந்து நான் ஹவு கேன் வி குட் நம்ம வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு, பட் ஐ ஃபீல் வெரி பாசிட்டிவ், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ பிகாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ஏன்னா 10 of Cups denotes லவ், ஹார்மனி, பீஸ், ஸ்டெபிலிட்டி, கமிட்மெண்ட். இது எல்லாமே உங்களை நோக்கி தான் வந்து வரப்போகுது. லைக் ஒரு ஹோல்னஸ் அப்படின்னே நம்ம வந்து இதை சொல்லலாம். லைக் எல்லாமே உங்களை நோக்கி வந்து இங்கே வந்து வரப்போகுது. ஒரு ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேடி கொடுக்கும். இன்கேஸ் நியூ கனெக்ஷன், நியூ லவ்வுக்கான இது இருக்குது. உங்களோட நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய லவ்வர்கிட்ட பேசல, அவங்கக்கிட்ட பேசல அப்படின்னாலும் இது வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வரப்போகுது. ஒரு நியூ லவ்வை கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா அரேஞ்ச்டு மேரேஜஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு பார்ட்னர் கொண்டு வரதுக்கான நிறைய சான்சஸ், அந்த மாதிரி பிளெஸிங்ஸ்க்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது. உங்களுடைய சோல்மேட்டை நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் நாட் ஓகே, யுவர் ஹார்ட் யுவர் மைண்ட் ஃபீல் வெரி ஹாப்பி. அது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும், அது வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வந்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதனால் ஒரி பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்கலாம். லைக் இது நடந்துருமா செஞ்சிருமா அப்படின்றத ஒரு கார்ட்ஸ் கீழே வந்துருச்சு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து அதெல்லாம் வந்து இல்லை, நல்ல விஷயங்கள் வந்து உங்களை நோக்கி வந்து வரதான் வந்து போகுது. எனக்கு கார்ட்ஸ் கீழே விழுந்தாலே எனக்கு கஷ்டம். ஸோ கார்ட்ஸ் வந்து ரொம்ப கீழே வந்துச்சு, சும்மா கையில் வச்சுட்டாலே வந்துருச்சு. ஓகே, ஸோ அது நம்ம என்ன அப்படின்றத இப்போ ஒன்றா வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் ஹாஸ் எ பேக் அப்படின்ற ஒரு ஆரக்கிள் ரீடிங்லேருந்து நான் வந்து உங்களுக்கு 2 கார்டு எடுக்க போகிறேன். ஓகே, so what is the message you want to show for the people of card B? What is the message you want to show for the people of card B? True healing occurs when I give myself permission to feel whatever feelings live below the triggers. Okay, லைக் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே அந்த ஃபியர்லாம் வந்து இருந்திருக்கலாம். பட் இனிமேல் உங்களுக்கு வரப்போகிற பிளெஸிங்ஸ் தான் நம்ம வந்து பார்ப்போம். அந்த பிளெஸிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் அந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா you give permission to yourself to feel that.
அதை ஃபீல் பண்ணி அதை வந்து தொடச்சி எடுத்துருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அபண்டன்ஸை கொடுக்கும், க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்றதான் வந்து எந்த விஷயங்களும் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுதுன்றதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்துருவீங்க அப்படின்றதான் கார்ட்ஸ் வந்து சொல்ல வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கல்ல, லைக் ஒரி ஆகுறீங்க, மனசில் ஒரு ஓரமாக அந்த விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து அது என்ன விஷயங்கள், எந்த விஷயங்கள் உங்களை வந்து கஷ்டப்படுத்துதுன்றதை புரிஞ்சுட்டு அதை வந்து ஹீல் பண்ணுங்கள். என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஷயம், இதுதான் ரியாலிட்டி அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் yours. What is the one more card you want to show for the people of card B? What is the card you want to show for the people of card B? So இன்னொரு வந்து I surrender to a powerful greater than me. Okay, surrender yourself to the universe. நீங்கள் பிலீவ் பண்ணுற கடவுள் மேலே, லைக் இன்னும் நம்ம சொல்லுவோம்னா கடவுள் மேலே வந்து பாரத்தை போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சரண்டர் யுவர் செல்ஃப் டு த பீப்புள், சரண்டர் யுவர் செல்ஃப் டு த யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட் வில் பிரிங் யூ அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். ஓகே, நம்ம வந்து இப்போ கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம். எனக்கு இதில் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே வந்து பெருசாக வந்து தோணலை, பட் இருந்தாலும் வந்து பார்க்குறோம். ஏன்னா எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. Prince of Pentacles வந்து எதுக்குன்னு வந்து பார்ப்போம். ஓகே, why the Knight of Pentacles is here, why the Knight of Pentacles is here. ஸோ மணி ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கன்சிஸ்டன்ஸாக வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, இல்லை ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஓகே, why the Prince of Pentacles is here, why the Prince of Pentacles is here, why the Prince of Pentacles is here. நான் சொன்னேன்னா மணி மேட்டர்ஸ், மணிக்கு எல்லாமே மணியாக வந்து வந்திருக்கு. இஃப் இட் இஸ் அபவுட் அ மணி, யூ ஆர் கோயிங் டு பி இன் அ வெரி குட் பொசிஷன். இல்லை அப்படின்னாலும் பணம் உங்களோட கையில் அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கண்டிப்பாக வந்து வரதான் வந்து போகுது. யூ ஆர் கோயிங் டு பிகம் லைக் மணி இஸ் கோயிங் டு பி வித் யூ அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் பிரின்சஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்து இங்கே வந்திருக்கு. டெஃபினட்டாக அதுக்கான மெசேஜஸ், அதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் when I'm reading cards, when it gives a positive sign to me, I feel very happy for you guys because at the end of the day everybody needs money. Okay, like நிறைய ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்க போதுங்க. பிகாஸ் இங்கே பாருங்கள் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால மெட்டீரியல் திங்ஸ், மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறது, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறது. பணம் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அட்லீஸ்ட் சில விஷயங்களோட கவலைகள் வந்து நமக்கு வந்து பணம் வந்து தீர்த்துருக்கு. ஒரு பேசிக்காக நம்ம வாழணுன்னாலே நமக்கு அந்த பணம் வேணும்ல. ஸோ இது வரைக்கும் நாங்கள் அந்த மணியோட ப்ராப்ளம்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் அந்த இது வந்து இருக்காது. ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த மணி ஃப்ளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. நிறைய சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போகிறதுக்கான ஜாப் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் போகிறதுக்கான சான்சஸும் வந்து நிறையவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஓகே, நிறைய நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ட்ரூவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது இந்த கார்டு வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுது. உங்களுடைய ட்ரீம்ஸ், உங்களுடைய ஜாப், இல்லைன்னா ஒரு பிகினிங், ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் ஆன் த வே, இட்ஸ் கம்மிங் ஆன் த வே ஃபார் யூ. எல்லாமே வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஜஸ்ட் சரண்டர் இட் டு த காட் அப்படின்னு தான் வந்து கடவுளும் வந்து சொல்கிறாரு. என்கிட்ட சரண் அடிச்சிரு, என்கிட்ட விட்டுடு, I'm doing something good for you. நிறைய ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வந்து கார்ட்ஸ் வந்து சொல்லுது. ஓகே, why the 10 of cups is here, why the 10 of cups is here, why the 10 of cups is here. வாவ், நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணுது. நியூ பிகினிங்காக, நியூ சம்திங் பேஷனுக்காக, சம்திங் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்காக, உங்களுடைய லவ் எமோஷன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீஸ் அண்ட் ஹார்மனியை வந்து டினோட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 6 of wands வந்திருக்கு. வாவ், இட்ஸ் கோயிங் டு பி அ விக்ட்ரி ஃபார் யூ. இட்ஸ் நாட் அ ஹாலோ விக்ட்ரி, ஒரிஜினல் விக்ட்ரி. நிறைய விஷயங்கள் உங்களை ஃபேம் ஆகும், நிறைய பேர் உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. மணி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரப்போகுது, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய
லைக் இன்னும் உங்களுடைய லக்ஸரி வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து போக போகுது அப்படின்னே வந்து நம்ம வந்து இங்கே சொல்ல முடியுது. நிறைய சோல்மேட் கனெக்ஷன்ஸ் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் சம் சோல்மேட் அந்த கனெக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வந்து இருக்குது. நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. நியூ கனெக்ஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குது. வா, எனக்கு எதை சொல்லலாம் எதை விடலாம் அப்படின்னே வந்து தெரியல. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். பிளெஸிங்ஸ் இஸ் ஆன் த வே ஃபார் யூ. ஓகே, ரொம்ப பாசிட்டிவ் வந்திருக்கு கார்ட் வீக்கு. ஓகே, அவுட்கம் என்ன அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். What is the outcome of the situation? What is the outcome of the situation? So, இந்த ஒரு page of cups, ten of swords. ஸோ உங்களுடைய கவலைகள், உங்களுடைய இது எல்லாத்தையும் வந்து தூர போட்டுருங்க. ஏன்னா அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பயம்தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த இதெல்லாம் அந்த விஷயங்களை வந்து அனுபவிக்க விடுது. அந்த பயத்தை தூக்க போடுங்க. லைக் இதுதான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காதீங்க. டெஃபினட்டாக நியூ பிகினிங் வந்து இருக்குது. யூ கேன் டேக் அ சான்ஸ் ஆஃப் திஸ் நியூ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நியூ பிகினிங் வந்து தொடக்கணும். பழசே வந்து நினச்சிட்டே வந்துருக்கக்கூடாது. யூ வில் சர்வ் இட் பெட்டர். நீங்கள் டிசர்வ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்க தான் வந்து போகுது. ஓகே, ஒன் செகண்ட். வெரி ஜஸ்டிஸ். ஸோ நிறைய சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து முடிவுக்கு வந்துட்டு சில புது விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சு இந்த புது விஷயங்கள், இந்த ஹாப்பினஸ், இந்த எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளெஸிங்ஸ் ஆர் ஆன் த வே ஃபார் யூ. பிளெஸிங்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஆன் த வே ஃபார் யூ. பட் அதுக்கு நீங்கள் முதல்ல ரொம்ப போல்டாக, பிரேவாக, கரெக்டாக வந்து இருங்க. உங்களுடைய பக்கத்தில் எல்லா நியாயமும் இருக்கும் போது, உங்களுடைய கிட்ட வந்து எல்லாமே ஃபேர் அண்ட் பிலீவ் வந்து இருக்க போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ ட்ரெமண்டஸ் அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிடைக்க போகுது. நிறைய சாய்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய சாய்ஸஸ் வந்துருக்கும். ஸோ அந்த இல்யூஷனுக்குள்ளே போயிடாதீங்க. ஓகே, இதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். சடனாக வந்து எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் கன்ஃபியூஸ் ஆகிடும், கிளாரிட்டி இல்லாமல் வந்து போயிடும். ஸோ உங்களுக்கான இது என்ன அப்படின்றத கரெக்டாக வந்து அந்த அந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு என்ன வேணுன்றது கரெக்டாக அதை நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூ பிகினிங்ஸ் இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ ஆல் ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து நம்ம கார்ட் சிக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஹலோ கார்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வாட் பிளெஸிங்ஸ் ஆஃப் கம்மிங் ஆன் யுவர் வே அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் ஹாஸ் யூ பேக் அப்படின்ற ஒரு ஆரக்கிள் கார்ட்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். இஃப் யூ ஃபீல் லைக் நான் கார்ட் ஷஃபில் பண்ணுறது, நான் பேசுகிறதுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் மீட்டர் வந்து இருக்குள்ள, நம்ம வந்து நார்மல் ஸ்லோவாக பார்க்குறது ஸ்பீடாக மாட்டேன். ஸோ அதை வந்து நீங்கள் 1.25 வந்து வச்சு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எதையும் நீங்கள் மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகே, அந்த ஸ்பீடு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய டைமும் கன்சியூம் ஆகும். ஓகே, வாட்ஸ் அ மெசேஜ்? வாட் பிளெஸிங்ஸ் ஆர் கம்மிங் ஆன் த வே ஃபார் த பீப்புள் ஆஃப் கார்ட் சி? What blessings are coming on the way for the people of God see? What blessings are coming on the way for the people of God see? Overflow emotions, new beginning. Wow, emotions. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட கமிட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி பார்த்துடலாம். மேபி உங்களுக்குள்ளே சில கான்ஃப்ளிக்ஸ் வரலாம். பட் இன்னும் இந்த 2 கார்ட்ஸ் வந்து பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இதை பார்த்தாலே ரொம்ப எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க. சம்திங் கமிட்மெண்ட், ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ். ஓகே, நான் முன்னாடி தான் கார்ட் ஷஃபில் பண்ணி பார்க்குறேன். நான் எந்த ஒரு இதுவும் வந்து நான் பண்ணலை. ஸோ பாட்டம் ஆஃப் த டெக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபன், என்ஜாயிங், பார்ட்டிங், ஹேவிங் ஃபன். ஓகே, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ஹீலிங் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகே, இஃப் யூ ஆர் கான் த்ரூ டிஸ்ட்ரக்ஷன், கொலாப்ஸிங், ஸோ நிறைய விஷயங்கள் சரியாகிறதுக்கான ஒரு நேரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ
நம்ம வந்து என்ன அப்படின்றது இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இதை பாருங்கள். இதை பார்த்தா எவ்வளோ பாசிட்டிவாக வந்து இருக்குது நமக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்திங் நியூ ரிலேஷன்ஸ், நியூ லவ், நியூ பிகினிங், நியூ பிராண்ட் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இருக்குது. பிகாஸ் த யூனிவர்ஸஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம், பிளெஸிங்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்களா அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பிளெஸிங்ஸ் வந்து கொடுக்குது. லாட் ஆஃப் எமோஷன்ஸ், லாட் ஆஃப் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நிறையவே வந்து இருக்குது. ஐம் கெட்டிங் லைக் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து தோணுது எனக்கு. ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதான் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ ஏன்னா யூனிவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது, எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சார். கண்டிப்பாக வந்து நியூ கனெக்ஷன், நியூ ரிலேஷன்ஷிப், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வந்து எல்லா ஒரு விஷயத்துக்காக ஒரு சீடாவது நம்ம வந்து விதைப்போம். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ஓவர்ஃப்ளோ, அபண்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளிஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய க்ரியேட்டிவிட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமைதியான, ரொம்ப சாந்தமான, ரொம்ப நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து 12:15 ஆகுது. கூர்க்கா வந்து விசில் அடிக்கிறார். ஓகே, நிறைய ஜாய், நிறைய பாசிட்டிவ் அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து கொடுக்க போகுது. ஸோ இதை விட நான் வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இது வந்து என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். வெரி பாசிட்டிவ், வெரி 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 பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ். லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், அதுதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வந்து எனக்கு எதுவுமே வந்து இல்லை. ஸோ ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ஃபார் யூ. என்ன அப்படின்னா லைக் யூ சி அ ஃபேமிலி, ஒரு வீடு வாசல் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஒரு லவ், ஒரு ஹார்மனி, ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது மாதிரி இருக்குது. பட் ஐம் கெட்டிங் திஸ் 5 of Wands. மேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளாக சண்டைக்குரிய ஒரு விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தோணுது. ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு லைக் ஒரு முடிவுக்கு வருமோ அப்படின்னு வந்து தோணுது. நம்ம இது மட்டும் என்ன அப்படின்றத கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறது, இல்லைன்னா வந்து உங்களை தாண்டி 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அந்த இதை வந்துடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத டிசப்பாயின்மெண்ட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், பீப்புள் வில் நாட் அக்ரி வித் யூ. நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து அவங்க ஒத்துக்குப்பாங்க அப்படின்றது வந்து 100% வந்து கிடையாது. ஸோ ஒத்துக்காத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்கசப்பு, கோல்டு வார், ஈகோ கிளாஷஸ், அந்த மாதிரியான ஆறதுக்கெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ நம்ம எதுக்கு அதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து வி ஹாவ் டு கிவ் சான்ஸ் டு தம். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. பட் அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் வந்து மேபி கொஞ்சம் காம்படிஷன் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு காம்படிஷன் அளவுக்கு கூட போயிடுவோமா அப்படின்ற ஒரு நினச்ச ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காம்படிஷனாக வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான். அதுவும் காம்படிஷனாக வர்றது கூட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான். உங்களோட அக்ரெஷன் வந்து நிறைய ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நானும் அப்படி வந்து அக்ரெஷன் ஆகுறேன், நான் வந்து இப்படிலாம் இருந்ததே வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட லெவல் வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் கைண்டில் தான் வந்து வருது. ஸோ நம்ம அது என்ன அப்படின்றத ஃபர்தர் வந்து கிளாரிஃபை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சேலஞ்சஸ் வந்து இருக்குது. அதுவும் ஒரு பாசிட்டிவான சேலஞ்ச், வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷன் வந்து சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த கார்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்றதும் பார்ப்போம். What is a message you want to show for the people? What is a message you want to show for the people of cards? See, what is a message you want to show for the people of cards? See, my faith has the power to turn trauma into healing, conflict into growth and fear into love. ஓகே, உங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் தவிடுபடியாக்கி அதை வந்து ஒரு பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கான எல்லா எனர்ஜியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராமா இருந்தது அப்படின்னா அதை ஹீலிங்காக கொண்டு வரதுக்கும், ஒரு தேவையில்லாத இந்த கான்ஃப்ளிக்ட்டை கூட நீங்கள் க்ரோத்தை கொண்டு வருவீங்க. அதுதான் உங்களுடைய பிளெஸிங்ஸாக வந்து இருக்க போகுது. ஓகே, ஏதோ ஒரு பயமாக இருந்தாலும் அது பயமாக இருந்தாலும் அது லவ்வாக கொண்டு வரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு நிறையவே வந்துருக்கு. வா, வெரி பாசிட்டிவ். நானே கண்ணை வச்சுருவேன் நினைக்கிறேன்.
What is a message? One more message you want to show for the people. What is one more message you want to show for the people? My energy creates my reality. What I focus on, what I will be manifest. So உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எனர்ஜி கிரியேட்ஸ் மை ரியாலிட்டி. ஓகே, உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதை க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் அப்படின்றத வந்து நீங்கள் தீர்க்கமாக வந்து நம்புறீங்க. உங்களுக்கே வந்து தெரியும். இது வந்து மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வந்து அந்த டேர்மில் தெரியல அப்படின்னாலும், நான் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமான பீப்புளை பார்க்குறேன், நான் சோகமாக இருந்தால் அதுக்கான விஷயங்களை நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னாலும் இந்த கார்ட்ஸ் வந்து அதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா ஹாப்பினஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சோகமாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இந்த மெசேஜ் வந்து இது வந்து ட்ரை பண்ணுது. ஓகே, நம்ம என்ன அப்படின்றத ஃபர்தராக வந்து இப்போ வந்து கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் த ஏஸ் ஆஃப் கப்ஸ்? வை த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர்? வை த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஹியர்? கண்டிப்பாக நியூ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது, நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, why the Ten of Cups is here? அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டில் முடியறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. The Five of Wands is here. The Five of Wands is here. ஓகே, நம்ம இப்போயே என்ன இப்போ அவுட்கம் என்னன்றதை ஒன்று பார்த்துடலாம். ஓகே, இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ட்ராவல் ஆர் சம்திங், ஓகே, ஏதோ ஒரு ட்ராவல்க்கான ஒரு இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக லுக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த ட்ராவல்க்கான சாத்தியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் கொடுக்க போகுது அப்படின்னு வந்து சொன்னேன்ல, சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டு விலகி வந்துடுவீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல, இது வந்து எனக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கல அப்படின்ற நினச்ச விஷயங்களை நோக்கி நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துட்டு உங்களுக்கான எது என்ன அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அந்த எனக்கு இதில் வந்து தோணுது. பிகாஸ் இந்த நியூ லவ், இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், ஐ நோ லாட் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நினச்ச ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து கொடுக்க தான் வந்து போகுது. பட் அட் த சேம் டைம் சில பேர் அந்த அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவத்தில் இல்லையோ அப்படின்னும் வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. இன்னும் சில விஷயங்கள் வந்து நமக்கு மீறி வந்து கொடுக்கும் போது அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறையா இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் இஸ் கிவிங் யூ சம்திங், அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது வந்து இருக்குது. ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துடுங்க. கண்டிப்பாக லவ் அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களை நோக்கியான ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து வராங்க. அது கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டில் முடியறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இங்கே. அதை தாண்டி லைக் மேபி இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ட்ராமா, ஒரு ஹீலிங் வந்து இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் அடித்து துரத்திடுவீங்க. அதுக்கான சான்சஸும் வந்து நிறையா இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம்னா 5 of Wands. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட், அந்த காம்படிஷனை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருங்க. நோ, யூ கோயிங் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ட்ராவல்க்கான சான்சஸ், இஃப் யூ லுக்கிங் அவுட் ஃபார் ட்ராவல் ஆர் சம்திங் லைக் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான சான்சஸும் வந்து நிறையா வந்து at the end of the day you are going to travel for sure. even though if you're going through problems வந்து இருக்குது, மற்றவங்கனால தேர்ட் பர்சனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஸோ இந்த நியூ ரிலேஷன், நியூ கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவிட்டி சொல்லும்போது நான் நெகட்டிவிட்டியும் சொல்லணும். பாசிட்டிவாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து ஐ கேனாட் ஃபுல் யூ ரைட். ஸோ
உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அபண்டன்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக படலை, சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து விலகிடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. இல்லைன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு வந்து போயிடுங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கலாம். இதை இதை விட்டுட்டு ஒரு இந்த ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து ஒரு ஜோனில் இருந்துட்டோம், அடுத்த ஜோனுக்கு வந்து நம்ம போகலாமா அப்படின்ற யோசனை வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்கும். கண்டிப்பாக வந்து போங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நியூ ஜோனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அந்த ப்ராப்பர் ஹீலிங் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். நிறைய பிளெஸிங்ஸை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.